பிரைஸ் லார்ட் ஷாலம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறு பிள்ளைகள் உங்களுக்கு இந்த நாள் தாத்தா சொல்லக்கூடிய கதையை கேளுங்க. நீண்ட நாள் வாழுங்க. அதன்படி நடங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இன்றைய நாளிலும் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். தகப்பன் போதகத்தை நம்ம கேட்கணும். பிள்ளைகள் தகப்பன் முதல்ல நல்லதாக சொல்லுவார். எவ்வளோ தான் குடிகாரன் தகப்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான தகப்பனாக இருந்தாலும் தன் பிள்ளைகள் கெட்டு போவதை அவங்க விரும்ப மாட்டாப்புல. அவங்க என்ன பண்ணுவாப்புல, நல்லா செய்வான். நான் கெட்டு போயிட்டேன், நீ நல்லா இரு, நீ நல்லா படி, குடிக்காத, தப்பு செய்யாத அப்படின்னு தான் எல்லா தகப்பனும் சொல்லுவாப்புல. அப்போ என்ன பண்ணுவாங்க, தகப்பன் பேச்சை கேட்கணும். ஆனால் கேட்குறது இப்போ இந்த சிறு பிள்ளைகள் எங்கே கேட்குறாங்க? கேட்குறது கிடையாது. உனக்கு என்னப்பா தெரியும், போப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், என்ன எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு மதிக்கிறதே கிடையாது. அப்பா அம்மா பேச்சே மதிக்கிறது கிடையாது இப்பெல்லாம். அதனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. எப்போ தெரியும்? பெருசான பிள்ளைங்களும் தெரியும். சின்ன பிள்ளைகளாக இருக்கப்ப படின்னு சொல்கிறப்ப படிப்பீங்களா? படிக்க முடியும். விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடணும், ஹாக்கி விளையாடணும், ஓடு, இங்கே ஓடிட்டே இருக்கிறது தான். என்ன பண்ணுறது? அவங்க அப்பா சொல்கிறது கேட்கறது கிடையாது, அவங்க அம்மா சொல்கிறதும் கேட்கறது கிடையாது. அப்போ பெருசான பிள்ளை, ஐயோ நான் விளையாண்டுட்டு இருந்தேன், படிப்பே போச்சு அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு நேரத்துக்கு படிக்கணும், நாளுக்கு படிக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அவர் போதனை பற்றி கேட்டு நடந்து பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், கடைசி காலத்தில் ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்போ தெரியாது. இப்போல்லாம் கேட்டோம்னா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இதாக பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போது தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யணும்னா அப்பா அம்மா பேச்சை கேட்கணும். போதத்தை கேட்டு நடந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். பெரிய பணக்காரன் ஒரு மகன் இருந்தாப்ப, அவன் மகன் என்ன பண்ணிட்டான், படிக்கவும் மாட்டான், எங்கேயும் ஊரை சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸு கூடயே சுற்றுறது, அங்கங்கே போயிட்டுருக்கான். பெரிய பணக்காரனாச்சு, அவனுக்கு இப்போ கஷ்டமும் ஒன்றும் தெரியாது, போயிட்டே இருந்தான். அவங்க அப்பா பிஸ்னஸே பார்க்கறது கிடையாது, அவங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்படியே உதாரணமாக சுற்றிட்டு கிடந்தான். ஒரு நாள் என்ன பண்ணார், அவங்க அப்பா இறந்துட்டாப்புல. இறந்தோடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பா எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார், வீட்டில் பார்த்துட்டு இருந்தார், எல்லா வேலையும் செஞ்சுட்டார். அப்போ என்ன பண்ண முடியும் உனக்கு? ஒன்றே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நாள் நிலைமையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கெட்ட வழியை தான் கூட்டிகிட்டு போனாங்க, நல்ல வழியை சொல்லவே கொடுக்கல. அப்போது ஒரு நாள் பார்த்து நண்பனுடைய மனைவி இறந்துட்டாப்புல. மனைவி இறந்தோடனே அவங்கள எப்படி விசாரிக்கணும்னு தெரியாது. ஏன்னா அப்பா சொல்கிறப்ப அப்பா கூப்பிட்டவர், இவன் போடா விஷயத்துக்கு போகலான்னா, நல்லது கெட்டதுக்கு போ வாடா அப்படின்னா வரமாட்டான். அவன் ஃப்ரெண்டு கூட சேர்த்து சுற்றுறது, விளையாட்டு ஓடிட்டு இருந்தான். இப்போ என்னாச்சு, எப்படி விசாரிக்கணும்னு தெரியல. மனைவி அவங்க அம்மா இறந்துட்டாப்புல, நண்பனுடைய அம்மா இறந்துட்டாப்புல. அப்போ எப்படி விசாரிக்கணும்னு தெரியாமல் அவன் கேட்டான், ஒரு நண்பர்கிட்ட கேட்டான். அவன் என்ன சொன்னான், போய் ஒரு நல்ல மாலை வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கழுத்தில் போட்டு கட்டி பிடிச்சிட்டு, அம்மாவே நீங்கள் அவனுக்கு மட்டும் அம்மாவா, எனக்கு அம்மா தான், இந்த ஊருக்கே அம்மா தான், நீங்கள் அப்படி வளர்ந்தீங்க, இப்படி சொல்லி அழு, அப்போ எல்லோரும் வாழ்த்துவாங்க அப்படிம்பாங்க. இது நல்ல ஐடியா இருக்குது, சரின்னு போனான். இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நல்ல மாலை வாங்கிட்டு போய் இறந்தவங்க அம்மாவுக்கு மாலை போட்டு அப்படி கட்டி பிடிச்சி அழுதானா, அம்மா நீங்கள் என் நண்பனுக்கு மட்டும் அம்மாவா, எனக்கும் அம்மா தான், ஊருக்கே நீங்கள் அம்மாவாக இருந்தீங்க, நல்லா வாழ்ந்தீங்க அப்படி சொல்லி அழுதானா. பார்த்து எல்லாருமே மெச்சிட்டாங்களாம். ஐயோ எவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு நண்பனுடைய அம்மாவை தன்னுடைய அம்மாவை ஏற்று அழுகிறானே அப்படின்னு நல்லா வாழ்த்துறாங்களாம். சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் வாழ்த்துறாங்களே, நல்ல ஐடியா தான் நினச்சிக்கிறான். சரி, அப்படியே கொஞ்ச நாள் போச்சான். அப்புறம் திடீர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவனுடைய நண்பனுடைய மனைவி இறந்துட்டாப்புல. மனைவி இறந்தோடனே இப்போ எப்படி விசாரிக்கிறது அப்படி யோசிச்சானா. அன்றைக்கி நண்பனுடைய அம்மா இறந்தப்போ என்ன சொன்னான், அந்த டைலாக் ஞாபகம் வந்துட்டு அவனுக்கு. ஓ கரெக்டாக அதே இப்போ செய்யலாம். அவன் அன்றைக்கி அம்மா சொன்னேன், இன்றைக்கி மனைவின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் மாற்ற முடியலையே அப்படின்னு நான் போனானோ. திடீர்னு அவன் மாலை வாங்கிட்டு போனானோ. மாலை வாங்கிட்டு போய் அவங்க நண்பனுடைய மனைவி கழுத்தில் போட்டு கட்டி பிடிச்சிட்டு, என் மனைவி யார், என் நண்பனுக்கு மட்டும் மனைவியா நீ, எனக்கும் மனைவி தான், ஊருக்கே மனைவியாக இருந்தியே, போயிட்டியே அப்படின்னா அழுதானாம். அப்போ ஊர்க்காரெல்லாம் என்ன பார்த்தாங்க, பக்கத்துலலாம் 2 அடி கொடுத்து, ஏண்டா அவன் நல்ல பிள்ளடா, ஏன்டா இப்படிலாம்
கேவலப்படுத்துற, இறந்த பின்னால கேவலப்படுத்தாதடா அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டாங்களாம். அப்ப இவனுக்கு புரியல. என்னடா இது? நம்ம என்ன சொன்னோம்? அம்மா அம்மாவுக்கு அப்படி சொன்னா, மனைவிக்கு அப்படி சொன்னா, இது தானே வேலை. என்ன அதுக்கு வித்தியாசம்? ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா பேச்ச கேட்கல. எங்க கூப்பிட்டாலும் போகல. உறவு முறையும் கூட தெரியாது அவனுக்கு. அப்படியே சுத்திட்டு இருந்தான். இதனால தான் இவ்வளவு பெரிய பாடு, கஷ்டங்கள் வந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்பா, அம்மா கேட்கிறப்ப, அப்பா, அம்மா சொல்றப்போ கேட்கணும். கேட்டு அதுபடி நடந்தா, நமக்கு என்ன? ஆண்டு நல்ல ஆசீர்வாதத்த குடுப்பாரு. யாரு கூப்பிட்டாலும் போகணும். இந்த விசேஷத்துக்கு கூப்பிடணும். அப்ப தெரியும். சொந்தம் யாரு? பந்தம் யாரு? என்ன பண்றாங்கன்னு தெரியும். அப்ப அவருக்கு போதும். நல்ல போதத்த அப்பா சொல்லக்கூடிய நல்ல போதத்த கேட்டு சில அப்பா இருக்காங்க. அவங்க குடிப்பாங்க. சிலர் வந்து சிலரு "நீயும் குடி. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது" அப்படிம்பாங்க. "நீ சீட்டு விளையாடு. நல்லதுதான். கேம் விளையாடு" அப்படிம்பாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? நல்லத மட்டும் கேட்க சொல்லியிருக்காரு. "தீமையை விட்டு விலகி போக" அப்படிங்கிறாரு. "ஓடிப்போ. தீமையை செய்யாத" அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்லது மட்டும் செஞ்சா, தேவன் என்ன பண்ணுவாரு? கூட இருக்கிறார். சிறு பிள்ளைகள நீங்க என்ன பண்ணணும்? உங்க அப்பா, அம்மா பேச்ச கேளுங்க. புத்தி கேளுங்க. நடங்க. வருங்காலம் முழுவதுமாக நீங்க சந்தோஷம் இருப்பீங்க. சமாதானத்தோட இருப்பீங்க. தேவன் பெரிய காரியங்கள செய்வார். வாழ்க்கை முழுவதுமாக சந்தோஷமா இருக்க முடியும். நண்பர்களுடைய கெட்ட நண்பர்களுடைய பேச்ச கேட்காதீங்க. கெட்ட போதகத்துக்கு போகாதீங்க. என்ன பண்றீங்க? தேவன் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணுங்க? அப்பா, அம்மா கேளுங்க. நல்ல போதகத்த கேளுங்க. அதுபடி நடங்க. அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து சகல நன்மையால் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.